கர்நாடக மாநிலத்தில் கடந்த 16ஆம் தேதி காலை ஏற்பட்ட அந்த நிலச்சரிவில் 3 தமிழர்கள் உள்ளிட்ட 11 பேர் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் அந்த சம்பவம் நடைபெற்ற ஷிரூருக்கு அருகேதான் நாம் தற்பொழுது நேரடியாக இருக்கிறோம். இந்த பகுதியை பொறுத்தமட்டில் அந்த சோக சம்பவத்தில் இருந்து இன்னும் இந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் இன்னும் மீளாமல் இருக்கிறார்கள். நம்முடைய ஒளிப்பதிவாளர் சந்துரு இந்த காட்சிகளை தற்பொழுது களத்தில் இருந்து நேரடியாக காட்டிக் கொண்டிருக்கிறார். கர்நாடக மாநிலம் உத்தரகன்னடா அங்கோலா ஷிரூரில் இருக்கக்கூடிய அந்த நிலச்சரிவு காட்சிகளை தான் நாம் தற்பொழுது நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த 16ஆம் தேதி 3 லாரி டிரைவர்கள் உள்ளிட்டோர் அந்த ஷிரூர் பகுதியில் லாரியை நிறுத்திவிட்டு டீ குடிப்பதற்காக நேரடியாக நின்றிருக்கிறார்கள். அப்போது ஏற்பட்ட அந்த கனமழை காரணமாக ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி கிட்டத்தட்ட 11 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இதுவரை 8 பேரின் உடல்கள் என்பது மீட்கப்பட்டிருக்கிறது. இதில் தமிழகத்தைச் சேர்ந்த 3 லாரி டிரைவர்களும் அடங்குவார்கள். தமிழகத்தை பொறுத்தமட்டில் லாரி டிரைவர்களான கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த முருகன், நாமக்கல்லைச் சேர்ந்த சின்னண்ணன், மற்றொரு லாரி டிரைவரான நாமக்கல்லைச் சேர்ந்த சரவணன் ஆகியோர் உடல்கள் என்பது தற்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கிறது. சரவணனின் உடல் பாகங்கள் மட்டுமே கிடைக்கப்பட்டிருக்கிறது. உடல் இன்னும் முழுமையாக கிடைக்கப்படவில்லை. அவரது உடல் பாகங்கள் மற்றும் அவருடைய பெற்றோர்களிடம் நடத்தப்பட்ட அந்த DNA பரிசோதனையில் அந்த கிடைத்தது சரவணனின் உடல் பாகம்தான் என்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக இந்த மாவட்ட கலெக்டரும் தமிழருமான லட்சுமி பிரியா நேரடியாக தெரிவித்திருக்கிறார். இவர் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு தமிழக அரசு சார்பில் 3 லட்சம் நிவாரண உதவியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 11வது நாளாக இன்றைய தினமும் மீட்பு பணி என்பது சம்பவ இடத்தில் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. ஒரு பக்கம் ராணுவ வீரர்கள், மறுபக்கம் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர், உள்ளூர் மீட்பு படையினர், உள்ளூர் வாசிகள், ஸ்கூபா டைவிங் வீரர்கள், அதே போன்று பல்வேறு தரப்பினரும் ஒருங்கிணைந்து இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நெடுஞ்சாலையை பொறுத்தமட்டில் கிட்டத்தட்ட இங்கிருந்து கர்நாடகாவில் இருந்து கோவாவுக்கு செல்லக்கூடிய ஒரு முக்கிய வழித்தடம். இந்த பகுதியில் தான் நிலச்சரிவு ஏற்பட்டு போக்குவரத்து என்பது வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. காட்சிகள் வாயிலாக பார்க்கலாம். கிட்டத்தட்ட 3 நாட்களுக்கு மேலாக லாரிகள் இங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஏராளமான காவலர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பேரிகேடுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் இதுபோன்ற ஒரு அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதும் சாலைகளை சீரமைப்பதற்காகவும் இங்கு போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவிக்கிறார்கள். 3 தமிழர்களின் உடல்கள் கிட்டத்தட்ட மீட்கப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் கேரளாவைச் சேர்ந்த அர்ஜுனின் உடல் மட்டும் இன்னும் கிடைக்கவில்லை. அதே போன்று கர்நாடகாவைச் சேர்ந்த இன்னும் 2 பேரின் உடல்கள் மீட்கப்பட வேண்டும். தண்ணீரில் அடித்து செல்லப்பட்ட லாரி ஒன்று மீட்கப்பட வேண்டும். அதற்கான பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாக கர்நாடக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அந்த தன்னுடைய மகனை உடனடியாக விரைந்து மீட்க கோரி அர்ஜுனின் தாயார் உச்சநீதிமன்றத்தை நாடினார். உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தி இருந்தது. இதையடுத்து உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை முழுமையாக விசாரித்து மத்திய மாநில அரசுகள் இதுவரைக்கும் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகளை விரைவாக பட்டியலிடுங்கள், எங்களுக்கு அறிக்கையாக தாக்கல் செய்யுங்கள் என்று தெரிவித்திருக்கிறது. இன்றைய தினம் இந்த வழக்கு என்பது இன்று விசாரணைக்கு வர இருக்கிறது. ஒரு பக்கம் மீட்பு பணி விறுவிறுப்பாக நடைபெற்றாலும் கர்நாடக மாநிலத்தை பொறுத்தமட்டில் இந்த பருவமழை என்பது தீவிரமாக பெய்து வருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியிருக்கக்கூடிய இந்த பகுதிதான் ஷிரூராக இருக்கிறது. இதனால் அவ்வப்போது மழை என்பது கனமழையாக பெய்து வருவதன் காரணமாக மீட்பு பணியில் தொய்வு ஏற்பட்டிருப்பதாக மாவட்ட கலெக்டர் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார். காவல்துறை அதிகாரிகள் தொடர்ச்சியாக அந்த மீட்பு பணிகளை ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். கர்நாடக மாநில முதலமைச்சர் சித்தராமையா மீட்பு பணிகள் தொடர்பாக தினமும் இங்கு இருக்கக்கூடிய அந்த காவல்துறை அதிகாரியாக இருக்கட்டும், மாவட்ட கலெக்டர் லட்சுமி பிரியாவாக இருக்கட்டும், தொலைபேசி வாயிலாக கேட்டறிந்து வருகிறார். இன்னும் 2 அல்லது 3 நாட்களில் அந்த மீதம் இருக்கக்கூடிய 3 பேரின் உடல்கள் இல்லது அவர்கள் கதி என்ன என்பது கண்டறியப்படும் என்று மீட்பு பணி அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக கர்நாடகம் மட்டுமல்ல, தமிழகம், கேரளா உள்ளிட்ட 3 மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் லாரி டிரைவர்கள் அன்றாட பணிகளை மேற்கொள்வதற்காக, அதாவது எல்பிஜி அந்த கேஸ் அடைக்கப்பட்ட அந்த லாரிகள் மூலமாக கொண்டு செல்லும் பொழுது அந்த சம்பவம் நடைபெற்ற அந்த ஷிரூரில் இருக்கக்கூடிய ஒரு டீ கடை ஒன்றில் டீ குடித்த நிறுத்தி இருக்கிறார்கள். டீ குடித்துக் கொண்டிருக்கும் பொழுதே எதிர்பாராத விதமாக மண் சரிவு ஏற்பட்டிருக்கிறது. காட்சிகள் வாயிலாக பார்க்கப்பட்டலாம். அந்த ஷிரூர் மட்டுமல்ல, ஷிரூருக்கு முன் இருக்கக்கூடிய பல இடங்களிலும் இந்த மண் சரிவு என்பது ஏற்பட்டிருக்கிறது. கர்நாடகாவில் பெய்து வரக்கூடிய இந்த மழை காரணமாக இந்த முறை பருவமழை என்பது தீவிரமாக பெய்து வருகிறது. தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கர்நாடக அரசு மேற்கொண்டிருந்தாலும் அவ்வப்போது எதிர்பாராத இதுபோன்ற அந்த இயற்கை சீற்றம் காரணமாக பல பேர் பாதிக்கப்படுகிறார்கள்.
ஒட்டுமொத்தமாக இந்த மீட்பு பணி இன்னும் 2 அல்லது 3 நாட்களுக்குள் நிறைவடையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்திய அரசின் உதவியை கர்நாடக மாநிலம் நாடியிருப்பதன் காரணமாக ராணுவம் நேரடியாக களமிறக்கப்பட்டிருக்கிறது. இந்த மீட்பு பணி விறுவிறுப்பாக நடைபெற்றாலும் அர்ஜுன், கேரளாவை சேர்ந்த அர்ஜுனின் உடல் உடனடியாக மீட்கப்பட வேண்டும் என்று அவருடைய பெற்றோர்கள் கண்ணீர் மல்க அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். உயிரிழந்த சரவணன் உள்ளிட்ட 3 பேரின் உடல்கள் விரைவாக தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும் என்று அவர்களுடைய குடும்பத்தினர் கண்ணீர் மல்க கர்நாடக அரசுக்கும் தமிழக அரசுக்கும் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இது களத்திலிருந்து நாம் பல்வேறு தகவல்களை சேகரிக்கும் பொழுது பார்த்தோம், இன்னும் 2 அல்லது 3 நாட்களில் ஒட்டுமொத்தமாக இந்த மீட்பு பணி என்பது நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக கர்நாடக மாநிலம் ஷிரூரில் இருந்து ஒளிப்பதிவாளர் சந்துருவுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து.